அக்கா, மாமா தான்க்கா போன் பண்றாரு. பேசு பேசு. மாமா சொல்லுங்க மாமா. என்ன கண்ணு, என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்ல தாங்க மாமா, வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? ஒண்ணு இல்ல கண்ணு, நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, உனக்கு பட்டு புடவை எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கிறோம். நீ, மீனா, உங்க சித்தி எல்லாரும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க மாமா. அப்புறம் கண்ணு, இந்த கல்யாணத்தை நடத்த போறது உன் மாமன். எல்லாம் ஏன் செலவு தான். ஏன் பணம்னா எங்க அப்பன் சம்பாரிச்சது. எங்க அப்பன் சம்பாரிச்சதுன்னா அதுல உங்க அம்மாவுக்கும் பங்கு இருக்கு. எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உங்க அம்மாவுக்கும் உரிமை இருக்கு. அதனால புடவை எடுக்கும் போது அத்தை ஏதாவது நினைப்பாங்களோ, மணி ஏதாவது நினைப்பாளோன்னு கம்மி விலையில புடவை எடுக்காது. உனக்கு பிடிச்ச புடவைய, உனக்கு பிடிச்ச கலரை, உனக்கு பிடிச்ச டிசைனா எடுத்துக்க. அதுக்கு எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல. சரியா? இங்க பாருங்கன்னு, இவ்வளவு தூரம் சொல்லி இருக்கேன். அப்புறம் நாளைக்கு வந்து நீ சங்கடப்பட்டு இருக்க கூடாது. நல்ல புடவையா எடுக்கணும், இல்லனா மாமா அப்செட் ஆயிடுவேன். என்ன? சரிங்க மாமா, நான் கண்டிப்பா எடுத்துக்கிறேன். சரி கண்ணு, அப்ப நான் காலையில வண்டி அனுப்புறேன். எல்லாரும் கிளம்பி வந்துடுறீங்களா? இல்லங்க மாமா, கார் எதுவும் வேண்டாம், நாங்க ஆட்டோலயே வந்துக்கிறோம். அப்படியா? சரி கண்ணு, வந்துருங்க. இங்க பாரு கண்ணு, மறுபடியும் சொல்றேன், நல்ல புடவையா எடுத்துக்க, பணத்துக்காக பார்க்காத. சரிங்க மாமா. சரி கண்ணு. நாளைக்கே முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்கு ஜவுளி கடைக்கு மாமா வர சொன்னாரு. அக்கா, உனக்கு பிடிச்ச புடவையா பார்த்து நல்லா எடுத்துக்கோ. சரியா? சரிடி, வா. சரி, போலாம். மோ, வா கிளம்பலாம். இல்லடா, எனக்கு மனசுக்கு ஒப்பல. நான் வரமாட்டேன்டா. என்னை என்ன கேள்வி கேட்டார் அந்த மனுஷன்? என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாரு. அதையும் மீறி நாங்க வரணுமா? போட்டோம், அவங்களே போய் எடுத்துட்டு வரட்டும். மோ, நடக்காத கல்யாணத்துக்கு யார் புடவை எடுத்தா என்னம்மா? எப்படியும் இந்த கல்யாணத்தை நிறுத்தும் போது நம்ம மேல பழி வந்துடக்கூடாதுன்னு எவிடன்ஸ் கலெக்ட் பண்றேன்னு சொல்லியிருக்க. பாத்தியா, கடைசியில் நீயே அக்யூஸ்ட் மாதிரி நடந்துக்கிட்டா என்ன பண்றது? மோ, இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும்னு நீ தானே எனக்கே அட்வைஸ் பண்ணுவ. இப்போ நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த எல்லா பிரச்சனையும் அப்புறம் உன் பக்கம் தான் திரும்பிடும். அப்புறம் பார்த்துக்க, அவள் தான் சொல்லிட்டேன். சரிம்மா, வா, ஒரு 8 கும்பலோட கும்பலாக போயிட்டு ஒரு கோயந்தா போட்டு வந்துடலாம். என்னம்மா அமைதியாகவே இருக்கிற? இப்போ என்ன, நான் மட்டும் பிடிச்சி போறேன்னு நினச்சிட்டு இருக்கியா? உனக்கு பிடிக்காத எதுவுமே எனக்கும் பிடிக்கவே பிடிக்காது. பாரு, நம்மளை யாருமே சந்தேகப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கவே கூடாது. புரியுதா? மா, நேத்தே வாத்தி ஒரு வார்த்தை விட்டுச்சு பார்த்தல, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை போலன்னு சொல்லிட்டாரு பாரு. வா, ஜாலியா போயிட்டு செலவு வச்சுட்டு வந்துருவோம் அவருக்கு. இங்க பாரு, 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள உங்க அம்மா வரணும், இல்லன்னா வண்டி கிளம்பி போயிட்டே இருக்கும். நான் சொன்னேன்னு சொல்லு போ. சரிங்கப்பா. மா, சுடர் வர. மா, வாமா. இவ்ளோ தூரம் அப்பா சொல்லியும் ஏன் அடம் பிடிச்சிட்டு இருக்க? கிளம்பமா, போலாம். இங்க பாருமா, அப்பா 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்திருக்காரு. அதுக்குள்ள நீ கிளம்பி வரலன்னு வையேன், நடக்கிறதே வேறன்னு சொல்லிருக்காரு. அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணாதம்மா. ஆமா, போலாம். அண்ணே சொல்லண்ணே. சொன்னா எங்க கேக்குறாங்க? வாமா போலாம், போயிட்டு வந்துடலாம். வா. என் மானம், ரோஷம், சூடு, சொர்ண எல்லாத்தையுமே இந்த குடும்பத்துக்காக நான் அழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த குடும்பத்துல இருந்து யாருமே எனக்காக நின்ன பாடு இல்ல. நான் கட்டினது சரியில்லை, நான் பெத்ததுங்களும் சரியில்லை. என்ன பண்றது? வந்து தொலைக்கிறேன். சரி, வாமா வாமா, நிதானமா வா. அக்கா வாக்கா, வந்து கார்ல ஏறி உட்காருக்கா. மாமா இல்லனா ஜிங்கு ஜிங்கு நடக்கிற, இருந்தா பிஸ்கு பிஸ்கு ஸ்லோவா நடக்கிற. ஏறுக்கா கார். வாயை மூடிட்டு சும்மா இருடா. அக்கா, பட்டு புடவையில உனக்கு மாம்பழ கலர் ரொம்ப நல்லா இருக்கும். நீ அதே எடுத்துக்கோ. விலை கம்மியான என்ன கலர் இருக்கோ அதுதான் எடுப்பேன். அக்கா, உனக்கு பிடிச்சதே எடுத்துக்கோக்கா. பணம் கொடுக்க போறது நம்ம மாமா, மத்தவங்க ஒண்ணும் இல்ல. புரியுதா?
மா என்னம்மா இன்னும் கிளம்பாம இருக்க? எங்க கிளம்பணும்? என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? அக்காக்கு பட்டுப்புடவை எடுக்க போவேணாமா? அவளையே போய் எடுத்துக்க சொல்லு. எனக்கு எடுக்க தெரியாம தான் உன்னை கூப்பிடுறோமா? முறைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு தான் உன்னை கூப்பிடுறேன். ஓ, மொரெல்லாம் உனக்கு தெரியுதா? அதுக்கு தான் என் தம்பி பேர் போட்ட பத்திரிக்கைய கொடுக்க விடாம பண்ணியா? இங்க பாரு சித்தி, அவனை என் கல்யாணத்துல சேர்க்க வேணான்றதுக்கு காரணம் வேற. அதையும் இதையும் முடிச்சு போடாத. நீ